குடியரசு தின கொண்டாட்டத்தையொட்டி சென்னையில் ஆளுநர் மாளிகையிலிருந்து மெரினா கடற்கரை வரை சிவப்பு மண்டலமாக சென்னை காவல்துறை அறிவித்துள்ளது. இதுகுறித்தான விவரங்களோடு காத்திருக்கிறார் செய்தியாளர் சரவணகுமார். சரவணகுமார், இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். நாட்டின் 76வது குடியரசு தின விழா கொண்டாட்டம் என்பது சென்னையில காமராஜர் சாலையில உழைப்பாளர் சிலை அருகே வரும் 26ஆம் தேதி நடத்தப்பட இருக்கிறது. இந்த நிகழ்வுல ஆளுநர் RN ரவி மற்றும் தமிழக முதலமைச்சர் ஆகிய இருவரும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய நிலையில அந்த பகுதியில பல்வேறு கண்காணிப்புடன் இந்த பறக்கக்கூடிய உபகரணங்கள், அதாவது ட்ரோன் உள்ளிட்ட இது போன்றவை எதுவுமே, பாரா கிளைடர், பாரா மோட்டார், ஹேண்ட் கிளைடர், மைக்ரோ லைட் ஏர்கிராப்ட், ஏர் பலூன் போன்ற இது போன்றவை எதுவுமே பறக்க கூடாது என்று காவல்துறை ஏற்கனவே அறிவுறுத்தி இருக்கிறது. 26ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரை, அதாவது டிசம்பர் 26லிருந்து இந்த மாதம் 23ஆம் தேதி வரை தொடர்ந்து ஏற்கனவே இந்த தடை உத்தரவு இருக்கிறது. இருந்த பொழுதும் இந்த 2 நாட்களுக்கு 25 மற்றும் 26 இந்த 2 நாட்களிலுமே மெரினா கடற்கரை அமைந்துள்ள இந்த உழைப்பாளர் சிலையில் இருந்து ஆளுநர் மாளிகை இருக்கக்கூடிய ராஜ்பவன், அதுபோன்று அங்கிருந்து தமிழக முதல்வருடைய வீடு இருக்கக்கூடிய வழி, அங்கிருந்து அவர் வரக்கூடிய இந்த வழி, இந்த பகுதியெல்லாம் சிவப்பு மண்டலமாக காவல்துறை அறிவித்திருக்கிறது. இந்த 2 நாட்களிலும் இது போன்ற அனுமதி பெற்று கூட இது போன்ற எந்த விதமான பொருட்களையும் வானில் இயக்கக்கூடாது என்று காவல்துறை அறிவுறுத்தி இருக்கிறது.